வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோல கன்னியாகுமரியில ஒன் டேல ஆரல் வாய்மொழி தோவாளை பகுதியில எந்தெந்த இடங்கள் பயணிச்சோம் அப்படின்றதான் முழுக்க பார்க்க போறோம் இந்த வீடியோல. கண்டிப்பா இது ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும். முழு வீடியோ பாருங்க. முதல்ல நம்ம போன இடம் தோவாளை திருமலை முருகன் டெம்பிள். அதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. தோவாளை பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே லெப்ட் சைட்லயே அமைஞ்சிட்டு இருக்கோம். ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். எல்லா வயதினரும் பயணிக்க முடியும். ஒரு சின்ன மலைக்கு மேலதான் முருகர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதோட பழமை பாத்தீங்கன்னா ஒரு 13-14 செஞ்சுரியில உருவான கோயில் அப்படின்றது சொல்லப்படுது. பட் அதோட முழு வரலாறு அப்படின்றது தெரியல. இந்த கோயில்ல பாத்தீங்க அப்படின்னா இரண்டு முக்கியமான விஷயங்கள் ஃபெஸ்டிவல் பண்றாங்க. கந்த சஷ்டி, அதுக்கப்புறம் வந்து சூரசம்காரம். இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணப்படுது. இதுல இருந்து அப்படியே தோவாளை ஊரை வந்து பியூட்டிஃபுல்லா வியூ பண்ண முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல ஏர்லி மார்னிங் நீங்க வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். காலையில ஈவினிங் டைம் ஃபேமிலியா போறதுக்கு ஒரு பெஸ்ட் பாட்டு. நான் சொன்ன மாதிரி படிக்கட்டுகள் சூப்பரா கொடுத்துருக்காங்க. அதனால எல்லா வயதினரும் நீங்க போக முடியும். தோவாளையில இந்த கோயில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். கண்டிப்பா கன்னியாகுமரி வந்தீங்கன்னா நீங்க எந்தெந்த இடங்கள் சுத்தி பார்க்கணும் அப்படின்றதான். இது ஆரல்வாய் மொழி அண்ட் தோவாளை இந்த பகுதியில் உள்ள இடங்கள் மட்டும்தான் நம்ம முழுக்க முழுக்க இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கோம். சோ இந்த முருகன் டெம்பிள் தான் நம்ம ஃபர்ஸ்ட் போன இடம். நம்மளோட பயணம் அப்படின்றது ஒரு 6 o'clock தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலி. சோ இங்க எல்லாம் பார்த்து நம்ம முடிஞ்சிட்டு கீழே இறங்கிட்டு இதுக்கு அடுத்தது நம்ம போன இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடம். இப்ப நம்ம வந்து முருகன் பார்த்தோம். அடுத்தது நம்ம அவரோட அப்பா சிவனை தான் ஆக்சுவலி நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இடம் தான். அதுக்கு பக்கத்து மலை தோவாளை கழுகுமலை சிவன் டெம்பிள். அதுக்குதான் நம்ம இப்ப பயணிச்சுட்டு இருக்கோம். இதுவும் அந்த மலையோட ஒட்டி இன்னொரு மலையில தான் அமைஞ்சிட்டு இருக்கு. ஆக்சுவலி நம்ம கீழே இறங்கிட்டு திரும்ப போற மாதிரி இருக்கும். இந்த மலை பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ல உருவாக்கப்பட்ட மலையா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு வரலாறுகள் அதை பற்றி பெருசா தெரியல. இங்க கார்த்திகை தீபம் அன்னைக்கு தீப ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க. இதுதான் நம்மளோட செகண்ட் பிளேஸ் ஆக்சுவலி. இந்த இடத்துல வந்து அந்த கோயிலே வந்து சிவலிங்கமா வந்து உருவாக்கி இருப்பாங்க. சூப்பரா இருந்தது. நம்ம இந்த இடத்துலதான் சன் ரைஸ் ஆச்சுது. சோ ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட காலை பொழுது தொடங்கின இரண்டாவது இடத்துல சன்ரைஸ். சோ நிஜமா ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டு. இங்க நான் சொன்ன மாதிரி கார்த்திகை தீபம் சூப்பரா இருக்கும். அந்த முருகன் கோயிலுக்கு நிறைய பேர் வராங்க. ஆனா இந்த சிவன் கோயிலுக்கு யாருமே வரல. எதனால அப்படின்னு தெரியல. கண்டிப்பா அங்க வரவங்க இங்கேயும் வந்து போங்க. சிவனோட அருளையும் பெற்று போங்க. ரொம்ப நல்லா இருக்கும். பையனை பாக்குறவங்க அப்பாவும் பாத்துட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சோ நம்ம போயிருந்த டைம்ல அங்க முருகர் கோயில் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இந்த சிவன் கோயிலுக்கு ஒருத்தங்க கூட வரல. நம்ம மட்டும் தான் வந்துட்டு பாத்துட்டு போனோம். சோ அதனாலதான் நான் சொன்னேன் ஆக்சுவலி. சோ சிவனோட அருள் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் தேவை. சோ இதை முடிச்சுட்டு அடுத்தது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஃபேமஸான தோவாளை ஃப்ளவர் மார்க்கெட். இதுதான் நம்மளோட மூணாவது இடம். தோவாளையில பூ அப்படின்னா அவ்வளவு ஃபேமஸ். ஏன்னா இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. இந்திரன் வந்து மும்மூர்த்திகளை வழிபட சுசீந்திரம் போகும்போது இந்த பகுதியில வரும்போது அந்த பூக்களோட மனம் அவரை வந்து கவருது. அதனால அவர் இங்க இருந்துதான் பூக்கள் வாங்கிட்டு எடுத்துட்டு மும்மூர்த்திகளை சிவா விஷ்ணு பிரம்மு இவங்க மூலம் வழிபடுறதுக்கு இங்க இருந்தா பூக்கள் எடுத்துட்டு போறாமா. சோ அந்த அளவுக்கு இது ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ். ஏன்னா பூக்கள் அப்படின்னாலே தோவாளை தான் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஏசியாலே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபிஷ் ஃப்ளவர் மார்க்கெட் வந்து இங்க இருக்கு. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படி பாத்தீங்க அப்படின்னா இங்க இடத்துல வந்து பிச்சி பூ அப்படின்னு சொல்லுவோம். ஜாஸ்மின் ஃபிளவர் அது வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த பூக்களின் மனம் வந்து எனக்கு தெரிஞ்சு வேற எந்த பூலையுமே வந்து உங்களுக்கு கிடைக்காது. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா ஸ்மெல் இருக்கும். அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச அளவுல ஒருவேளை இந்திரன் அந்த பூக்களுக்கு மயங்கினார் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கும் நான் சொன்ன மாதிரியே வந்து தோவாளையில நிறைய ஃபெஸ்டிவல் டைம்கள்ல எல்லாம் நம்ம இங்க வந்து பூ வாங்குவோம். பெங்களூர்ல இருந்து கூட பூக்களை ஏத்தி கொண்டு தோவாளை மார்க்கெட்ல இறக்குறத நான் பார்த்திருக்கேன். சோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஃப்ளவர் மார்க்கெட். நீங்க எத்தனை பேர் இந்த பூ மார்க்கெட்ல வந்து பூ வாங்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த இடத்த முடிச்சுட்டு நம்ம அடுத்தது இந்த மலைகளுக்கு பேக் சைட்ல இருக்க ஒரு செக்கர்கிரி முருகன் டெம்பிள். அதுக்குதான் நம்ம இப்ப பயணிச்சு போயிட்டு இருக்கோம். இது வந்து அந்த தோவாளை திருமலை முருகன் டெம்பிளுக்கு அப்படியே பேக் சைட்ல தான் இந்த மலை அப்படின்றது அமைஞ்சிட்டு இருக்கு. போற பாதை நிஜமா ரொம்ப ஒஸ்டாவே இருந்தது. இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட பயணம் அப்படின்றது அந்த முருகனை பாக்குறதுக்காக தான். சோ காலையில நம்ம கிளம்பியாச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது செக்கர்கிரி மலை முருகன் டெம்பிள். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோயில், ரொம்ப பழமையான ஒரு கோயிலும் கூட. எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரி மாவட்டத்துல
குகைக்குள்ள கேவுக்குள்ள இருக்க ஒரு முருகர் கோயில்னா இது இந்த சக்கரகிரி முருகன் டெம்பிள் தான். அந்த முருகன் கோயில் ஏறி போறது ஒரு சின்ன மலை தான். மேல போற வரைக்கும் உங்களுக்கு பைக்கு கார் போயிடும். ஆனா கொஞ்சம் செங்குத்தா ஏறும். ரொம்ப கண்டிஷனான வண்டி வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப எளிமையா போயிடலாம். சோ நம்ம பைக்ல தான் நம்மளோட பயணம். சோ முதல்ல செல்ல மிஸ் பண்ணிட்டேன். நம்ம வந்து காலையில ஒரு 5:30க்கு நம்ம வீட்ல இருந்து கிளம்பணும். நம்மளோட பயணம் முழுக்க முழுக்க பைக்ல பண்ணோம். அதனாலதான் இவ்வளவு இடங்கள் வந்து நம்ம கவர் பண்ண முடிஞ்சது. சோ மேல போயாச்சு. ஆல்மோஸ்ட் பக்கத்துல போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன படியில கொஞ்சம் மேல ஏறி போனாலே நம்ம அந்த கோயில் போய் அடைஞ்சிடலாம். ஆக்சுவலி முருகர் கோயில் எப்பவுமே மூடிதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வீக்லி 1 டே அப்படின்னு தான் ஓபன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இன்ஃபர்மேஷன் தெரியா தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா அதை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வர்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த கோயிலோட பேக் சைடுல இந்த மாதிரி ராமர், ஆஞ்சநேயர் இவங்களோட ஏதோ சிலைகள் வந்து மலையில செதுக்கிறத பார்க்க முடிஞ்சது. நிஜமா சூப்பரா இருந்தது. அந்த ஒரு கேவுக்குள்ள இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கேவுக்குள்ளதான். இங்க நிறைய கேவ் எல்லாம் இருக்குது. சித்தர்கள் வாழ்ந்த மலை, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுது. சித்தர்கள் வாழ்ந்ததற்கான தடங்கள் இன்னும் இருக்குது. சோ அதையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நம்ம இங்க இருந்து அடுத்து பயணிச்சது தென்பழனி முருகன் டெம்பிள். ஆரல்வாய் மொழியில ரொம்ப ஃபேமஸான ஒரு மலை பயணம் அப்படின்னு சொல்லலாம். இது தோவாளையில தாலுகாக்குள்ளதான் இதுவும் வருது. ஆனா ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸுங்க. நிஜமா கன்னியாகுமரியில இருந்துட்டு நானே இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது ரொம்ப ஏக்கமா இருந்தது. அந்த அளவுக்கு பெஸ்ட் ட்ரெக்கிங் பிளேஸ். மேல வந்து ஒரு முருகர் இருக்காரு. ஆனா இதோட பழமை எல்லாம் நமக்கு பெருசா தெரியல. ஆனா கண்டிப்பா ஒரு பழமையான கோயிலா தான் இருக்கணும். மேல போய் நின்னுட்டு அந்த ஆரல்வாய் மொழி, தோவாளை, இந்த பொய்கை அணை இதெல்லாம் வந்து அப்படியே சூப்பரா வியூ பண்ணலாம். முழு வீடியோ நம்ம சவுத் டியூப்ல எல்லாத்துக்கும் தான் தனித்தனியா போட்டிருக்கோம். கண்டிப்பா அந்த வீடியோஸ் பாருங்க. ஏன்னா டீடைல்டா அதுல நம்ம பேசிருக்கோம். ஆக்சுவலி இது வந்து 1 டே ட்ரிப்னால ஜஸ்ட் அந்த வீடியோஸை பத்தி தான் பேசுறோம். பெருசா விரிவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் இருக்காது. நம்ம மேல போயிட்டோம் ட்ரெக்கிங் பண்ணி. நிஜமா மேல இருந்து வியூ வந்து சொல்ல வார்த்தைகளே இல்ல. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த இடங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்துல திருவாங்கூர் ஆட்சி காலத்துக்கு உள்ளதான் இருந்திருக்கு. அதனால நிறைய மலையாளி, கேரளா மக்கள் நம்ம இங்க வரதை பார்க்க முடிஞ்சது. நம்ம பயணத்துல கூட ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே மலையாளிஸா தான் இருந்தாங்க. சோ ஏன்னா இந்த இடங்கள் எல்லாமே திருவாங்கூர் ஆட்சி காலத்துல அவங்களுக்குள் உட்பட்ட பகுதியா தான் இருந்தது. முப்பந்தல் வரைக்கும் அவங்கதான், சேர மன்னர்கள் தான் ஆட்சி பண்ணிருக்காங்க. சோ அதனால அவங்க இன்னைக்கும் வந்து அதை பாக்குறதுக்காக இந்த இடங்கள் எல்லாமே சுத்தி வராங்க. ஈவன் மருதுவாழ் மலையில நீங்க எக்கச்சக்கமான பேர் வரதை பார்க்க முடியும். மலையாளிஸ் தான் நிறைய இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுல. சோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இது. தென்பழனி முருகன் டெம்பிள். இந்த இருக்க முருகன் கோயில் வந்து முருகன் வந்து பழனியில இருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லப்படுது. சோ அதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம அங்க இருந்து பக்கத்துல மேல இருந்து வியூ பண்ணோம். சோ பொய்கை அணை அங்கதான் அடுத்தது பயணிச்சு போயிட்டு இருக்கோம். இதுவும் ஆரல்வாய் மொழியில தான் இருக்குது. நிஜமா ஒரு சூப்பரான டேமு. ஆனா இந்த டேம் வந்து 2000த்துல ஓபன் பண்ணாங்க. ஆனா இதோட இந்த அணை வந்து ஃபுல் ஆயிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் 2021ல மழை ரொம்ப அதிகமா வந்ததுனால ஃபுல் ஆகி ஓவர்ஃப்ளோ ஆகி பாஞ்சுது. அந்த ஒரு டைம் தான் வாழ்க்கையிலே இது ஃபுல் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா 26 வருடங்கள் ஆச்சு இது கட்டி. ஆனா ஏன் தண்ணி வந்து அவ்வளவு கம்மியா வருதுன்னு நினைக்கிறேன். மழை வந்து அந்த அளவுக்கு இல்ல. ஆனா இதோட ஹைட் அப்படின்றது ரொம்ப பெருசுங்க. 26 அடி ஃபீட்னு நினைக்கிறேன். 26 ஃபீட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அந்த அளவுக்கு ஒரு ஹைட்டான ஒரு டேம். ஆனா தண்ணிகளை நிறைய ஸ்டோர் பண்ண முடியும். விவசாயத்துக்கு தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டேம்ல உள்ள தண்ணி. சோ இந்த பகுதியில் உள்ள அக்ரிகல்ச்சருக்கு வந்து யூஸ் பண்றாங்க. சோ இங்க இருந்து நம்ம வந்து அந்த நம்ம போயிருந்தோம் இல்லையா, தென்பழனி முருகன் டெம்பிள நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் பாருங்க எப்படி இருக்கு, சூப்பரா தெரியுது இல்ல. சோ அதுக்கு நேர ஆப்போசிட்ல தான் இங்க இருக்கு. நம்ம இப்ப நின்றுட்டு இருக்கோம். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இடத்துல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோம். ஒரு மனிதனோட தலை மாதிரியே இருந்தது. இந்த டேமோட பேக் சைட்ல உள்ள மலையில இதை ஸ்பாட் பண்ணோம். யூனிக்கா இருந்தது. சோ இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம அடுத்தது இங்க இருந்து கிளம்பிட்டோம். ஒரு ஆஃப்டர்நூனுக்கு கொஞ்சம் முன்னாடி நிறைய இடங்கள் சுத்தியாச்சு இல்லையா. ஆல்மோஸ்ட் ஒரு சின்னதா ஒரு 4 ட்ரக்கிங் கிட்ட நம்ம பண்ணியாச்சு. சோ அடுத்தது நம்ம போன இடம் வந்து ஆரல்வாய் மொழி கோட்டை, ஆரல்வாய் மொழி ஃபோர்ட். யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஃபோர்ட் இன்னைக்கு இருக்குது. ஆக்சுவலி ஆரல்வாய் மொழி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற பாதையில ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். யாருக்காவது இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. வெளியே வந்து வரவங்க யாருக்கும் தெரியாது. 27 கிலோமீட்டர் லென்த்ல கட்டப்பட்ட ஒரு ஃபோர்ட் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்குது. கேட்கும் போதே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, சேர மன்னர்கள் ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான். ஒரு ஆங்கிலேய மன்னன் தான் இதை கட்டினாரு. சோ சேர மன்னர்கள் ஆட்சி காலத்துல திருவாங்கூர் ஆட்சி காலம் பண்ணோம் இல்லையா, இந்த மார்த்தாண்டவர்மா அவரோட ஆட்சி காலத்துல நிறைய டச்சு வீரர்கள் எல்லாமே வந்து
கமாண்டர்ஸா ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு பெரிய பில்டர், கன்ஸ்ட்ரக்டன் டேலண்ட் உள்ளவர். அவரை வச்சுதான் இதை கட்டியிருக்காங்க. 27 கிலோமீட்டர் கன்னியாகுமரி பீச்சில் போய் தான் இந்த ஃபோர்ட் அப்படின்றது முடியுது. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. இதை இனி மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல ஆக்சுவலி. சோ அதை முடிச்சுட்டு நம்ம அங்க இருந்து கிளம்பின அடுத்த ஸ்பாட் வந்து 8வது ஸ்பாட்டு முப்பந்தல் இசக்கியம்மன் டெம்பிள். நிஜமா கண்டிப்பா இந்த இடம் வந்து யாருக்கும் தெரியாம இருக்காது. கன்னியாகுமரியில, திருநெல்வேலி இந்த பகுதியில் உள்ள எல்லாருக்குமே, அப்கோர்ஸ் லைக் ஈவன் கேரளா, இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டு முப்பத்தல் இசக்கியம்மன். இந்த கோயில் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா விண்ட் ஃபார்ம் வந்து ஏசியாவோட 4th லார்ஜஸ்ட், இந்தியாவோட 1st லார்ஜஸ்ட் விண்ட் ஃபார்ம் இந்த பகுதியை சுத்தி தான் இருக்குது. இயற்கை சூழ்ந்து சூப்பரா இருக்கும். ரொம்ப பழமையான ஒரு கோயில். ஆனா 2 கோயில்கள் இருக்கு. ஆதி கோயிலும் இருக்கு, பக்கத்துல வந்து புதுசா கட்டப்பட்ட கோயிலும் இருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸ். நிறைய மலையாளிஸ் இங்க வராங்க. இங்கேயும் இந்த கோயில்ல முக்கியமா இன்னொன்னு சொல்லணும்னா, இதான் வந்து முன்னாடி காலகட்டத்துல சேர, பாண்டிய, சோழ ஒரு முப்பந்தல் 3 மன்னர்களும் சேர்ந்து எடுத்த இடம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க ஔவையார் சந்நிதி. இந்த ஔவையார் தான் இந்த 3 பேரையும் சேர்த்திருக்காங்களா அந்த இடத்துல கூப்பிட்டு. சோ அவங்களுக்கும் ஒரு சந்நிதி எழுப்பியிருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ சேர, சோழ மன்னர்களோட ஒரு எல்லை அப்படின்னு சொல்லலாம். அதான் அது வந்து அதுக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க, முப்பந்தல். ஒரு 3 பேரும் பந்தல் போட்டு ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்திருக்கு இந்த இடத்துல அந்த காலகட்டத்துல. சேர மன்னன், சோழ மன்னன், பாண்டிய மன்னன் 3 பேருமே பண்ணியிருக்காங்க. சோ அதை பற்றி ஏதாவது வரலாறு தெரிஞ்சா கண்டிப்பா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நமக்கு நிறைய வரலாறு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது இங்கெல்லாம் நம்ம சுத்தி பார்த்தோம், இந்த கோயிலை வந்து சுத்தி பார்த்துட்டு ரொம்ப ஃபேமஸான பிளேஸ். அதுக்கு அப்படியே பேக் சைட்ல வந்து முப்பந்தல் ஆலமூடு அம்மன் டெம்பிள். எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில் வந்து கொஞ்சம் ஹிடன் பிளேஸா தான் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அப்படியே பேக் சைட்ல போனீங்கன்னா அதுல ஒரு அண்டர் பாஸ் இருக்கும், ரயில்வே ட்ராக்கு கீழே நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும். அதுல கீழே நடந்து போனீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போன உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுதியிருப்பாங்க, போர்டு இருக்கும். அந்த கோயில்ல ஒரு பிரம்மாண்டமான ஸ்டாச்சு வச்சிருந்தாங்க, அம்மன் ஸ்டாச்சு. நிஜமா சூப்பரா இருந்தது. இந்த ஆலமூடு, இதனாலதான் இது ஆலமூடு அம்மன் டெம்பிள் சொல்றாங்க. இந்த இடத்துலதான் அம்மன் உட்கார்ந்து அருள் பாலிக்கிறாங்க மக்களுக்கு. இங்க வந்து சுடலைமாட சுவாமி, அம்மன் எல்லாரும் இருக்காங்க, எல்லா தெய்வங்களும் உள்ள இருக்குது. சோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு கேரளா மக்கள் கட்டுப்பாட்டுல இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு சில பூஜை பண்றவங்க எல்லாம் மலையாளம் பேசிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த கோயிலோட ஃப்ரண்ட்ல இருக்க அந்த ஒரு கோபுர அமைப்பும் வந்து கேரளா ஸ்டைல்ல தான் அமைச்சிருந்தாங்க ஆக்சுவலி. நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த ஆலமூடு அம்மன் டெம்பிள். நெக்ஸ்ட் டைம் அந்த நம்ம இசக்கி அம்மன் டெம்பிளுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கோயிலையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு சூப்பரான பிளேஸ் ஆக்சுவலி. சோ இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது போனது திரும்ப ஒரு முருகன் டெம்பிள், மருங்கூர் முருகன் டெம்பிள். ரொம்ப பழமையான ஒரு கோயில் ஆக்சுவலி. இந்த கோயிலோட பழமை, இந்த ஊரோட பழமை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 வருடங்களுக்கு பழமையான ஒரு ஊருன்னு சொல்லப்படுது. கோயிலும் கிட்டத்தட்ட அந்த அளவு பழமையானது. இந்த கோயில இருந்து சுசீந்திரம் கோயிலுக்கு போறதுக்கு ஒரு குகை கூட இருக்குதாமா, இந்த சுரங்கப்பாதை. இந்திரன் வந்து அந்த காலகட்டத்துல சுசீந்திரம் கோயிலுக்கு தானுமலையான் மும்மூர்த்திகளை வழிபட வரும்போது இங்கேயும் சில டைம்ல வந்து வழிபாடு வரான். அதே மாதிரி அந்த போர்க்காலங்கள்லயும் அந்த இதை யூஸ் பண்ணதா சொல்லப்படுது. இந்த கோயிலுக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. இந்த கோயிலோட பழமை ரொம்ப பெருசு. உள்ள இருக்க முருகன் வந்து சிங்கிள் கல்ல செதுக்கப்பட்டு பீகாக் மேல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு அமைப்பு. நிஜமா சூப்பரான ஒரு பிளேஸ். மேல ஏறினீங்க, சின்ன மலை தான், எல்லா வயதினரும் போலாம். ஆனா மேல ஏறி சுத்தி பாத்தீங்கன்னா இயற்கை சூழல் சூப்பரா இருக்கும். பெரிய பெரிய மலைகள், ஃபுல்லா வந்து கோகனட் ஃபார்மும், அமேசிங்கான ஒரு பிளேஸ். நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம போக வேண்டியது. நிறைய பேருக்கு இந்த பகுதிகள் எல்லாம் கன்னியாகுமரியில இருக்கவங்களுக்கே தெரியாது. ஆனா கோயிலோட திறந்திருக்க டைம் வந்து கொஞ்சம் கம்மி, காலையிலயும் சாயங்காலம் தான். சோ எக்ஸாக்ட் டைம் நமக்கு சரியா தெரியல. சோ சூப்பரா இருந்தது ஆக்சுவலி. முழு வீடியோ நம்ம சவுத் டியூப்ல போட்டிருக்கோம், அந்த வரலாறு எதெல்லாமே. சோ அடுத்தது அங்க முடிச்சுட்டு நம்ம போன இடம் வந்து இடைமலை சாஸ்தா டெம்பிள். கிரேசியான அட்வென்ச்சரான ஒரு பிளேஸ் நிஜமாவே இந்த இடம். ஃபேமிலியா போங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா போங்க, தனியா போறதை அவாய்ட் பண்ணோம் இந்த இடத்துக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ளதான் இது இருக்குது. அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம போகும்போதே கொஞ்சம் கிரேசியாவும் அட்வென்ச்சராவும் இருந்தது. உள்ள போனீங்கன்னா பீஸ்ஃபுல்லா சூப்பரான ஒரு பிளேஸ். சாஸ்தா ஐயப்பன் உட்கார்ந்துட்டு இருக்காரு காட்டுக்குள்ள, நடுவுல யாருமே இல்லாம தனிமையா. நிஜமா ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ். ரொம்ப தனிமையா விரும்புவாங்க இல்லையா, அவங்களுக்கு நல்ல இடம். ஆனா குரூப் ஆஃப் பீப்புளா போங்க, கண்டிப்பா தனிமையில போறாங்க. முழு வீடியோ போட்டிருக்கேன், அப்போ அந்த வீடியோ பாருங்க, நிஜமா அப்ப தெரியும் உங்களுக்கு. சோ இந்த இடம் வந்து நம்ம போகும்போது யாருமே இல்ல.
கோயில் ஓப்பன்ல தான் இருக்கு. அதனால நீங்க எப்ப போனாலும் வழி பண்ணலாம். அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். எனக்கு இந்த மாதிரி இருந்தா ரொம்ப பிடிக்கும். நம்மளே போய் நம்ம சாஸ்தாவ நிம்மதியா வணங்கிட்டு வந்தோம். சோ இந்த இடத்துலயும் வந்து சுடலைமாட சுவாமி, இசக்கியம்மன் எல்லா சந்நிதிகளும் சின்ன சின்னதா அமைச்சிருக்காங்க. ஒரு பெஸ்ட் பிளேஸ் எனக்கு தெரிஞ்சு. ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ள கன்னியாகுமரியில இப்படி ஒரு பிளேஸ், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. நீங்க போய் பிளாஸ்டிக் இத போட்டு ஏதோ குடிச்சு ஏதாவது டேமேஜ் பண்ணாம இருந்தா சரி. இந்த மாதிரியே இருக்கணும் இந்த இடம். அது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இத முடிச்சுட்டு அடுத்தது நம்ம பயணிச்ச இடம் தான் வந்து முக்கியமான ஒரு இடம். பூரி ஜெகநாத் டெம்பிள். கன்னியாகுமரியில வந்து ஒரிசால இருக்க பூரி ஜெகநாத்துக்கு ஆல்மோஸ்ட் நிகரா ஒரு சூப்பரான ஒரு கோயில் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இது ஒரு பிரைவேட் கோயில். ஆனா எல்லா பப்ளிக்கும் அலௌடு. நீங்க வந்து இந்த ஜெகநாத் இன்ஜினியரிங் காலேஜுக்கு உள்ளதான் வச்சிருக்காங்க. ஆனா நீங்க யார் வேணாலும் போலாம். ஒரு என்ட்ரி, அதுல செக்யூரிட்டிட்ட ஒரு என்ட்ரி, உங்களோட அட்ரஸ் மட்டும் எழுதிட்டு போயிட்டா போதும். நிஜமா சூப்பரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. நீட் அண்ட் கிளீன், வெல் மெயின்டைன்டு பிளேஸ். ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி. அதே மாதிரி ஃப்ரைடே வந்து அன்னதானமும் போடுறாங்க. டைமிங் டெம்பிள் ஓப்பன் டைம் பாத்தீங்கன்னா காலையில இருந்து மத்தியானம், அதுக்கப்புறம் 4 PM இருந்து ஈவினிங் ஐ திங்க் 6-7 PM வரைக்கும் ஓபன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பெருசா மக்களுக்கு தெரியல. யாருமே இங்க வந்ததா இல்ல. நம்ம போயிருந்த டைம் நம்ம மட்டும் தான் இருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி கூட நான் போயிருந்தேன். அந்த டைமும் பெருசா யாரும் இல்ல. இந்த கோயில முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மூக்கூத்தி அம்மன் கோயிலோட படத்தோட எக்கச்சக்கமான ஷூட்டிங் சீன் வந்து இங்கதான் ஷூட் பண்ணியிருந்தாங்க. நயன்தாரா, ஆர்ஜே பாலாஜி, அப்புறம் ஊர்வசி, இவங்களோட சீன் நிறைய இருக்கும். ஒரு பாட்டு முழுக்கவே இங்க எடுத்திருந்தாங்க. சோ அதுல இருந்துதான் இந்த கோயில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும். சோ நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். சோ இப்போ வந்து கண்டிப்பா 2026லயே போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். நிஜமா சூப்பரா இருந்தது. வெல் மெயின்டைன்டான பிளேஸ். ஃபேமிலியா, ஃப்ரெண்ட்ஸா யார் வேணாலும் போகலாம். இயற்கை சூழ்ந்து இருக்கும். சுத்தி மலைக்கு பக்கத்துல தான் இருக்கு. இதுவும் ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அதனால ரொம்ப சூப்பரான பிளேஸ். கண்டிப்பா ஃபேமிலியோட நீங்க போகலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆனா ஃப்ரைடேஸ்ல போங்க. ஆஃப்டர்நூன் போனீங்கன்னா அன்னதானம் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ட்ரை பண்ணல. பட் சொல்றத நம்ம கேட்டதுதான். இங்க வந்து நிஜமா ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். லஞ்ச் இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாமி இங்க வணங்கிட்டு அடுத்தது கிளம்பணும். அடுத்து போன இடம் வந்து ரொம்ப வரலாறுகள் நிறைஞ்ச ஒரு இடம். ஐயன் மலை குபேரன் ஐயப்ப சுவாமி டெம்பிள். குமரியோட சபரிமலை அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடம். இந்த மலை பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 600 அடி உயரத்துல இருக்குது. இதே மாதிரி படிக்கட்டுகள் சூப்பரா அமைச்சிருக்காங்க. எல்லா வயதினரும் ஏறி மேல போக முடியும். ஒரு சூப்பரான பிளேஸ். மருதுவாள் மலையோட ஒரு பகுதியில தான் இதுவும் இருக்கு. ஒரு சின்ன மலைக்கு மேல. ஆனா மருதுவாள் மலையை நீங்க இதுக்கு மேல ஏறினீங்கன்னா சூப்பரா வியூ பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மலையிலயும் பாத்தீங்கன்னா மேல சுத்தி பார்த்தோம் அப்படின்னா இயற்கையா இருக்கும். நிறைய விவசாய நிலங்கள், வாழைத்தோட்டம், தென்னந்தோப்பு இதெல்லாம் வந்து நல்லா அமேசிங்கா வியூ பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பிளேஸ் ஆக்சுவலி இதுவுமே. ஐயப்பன் ரொம்ப சூப்பரா உட்கார்ந்து மக்களுக்கு அருள் பாலிச்சிட்டு இருக்காரு. இந்த இடம் வந்து ஒரு வரலாறு நிறைஞ்ச இடம்னு சொல்லியிருந்தேன். இது வந்து 14ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு குபேர் ஐயப்பன் சிலை வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அது இப்ப மியூசியத்துல இருக்கு. ஆனா இங்க வச்சிருக்கிறது வேற சிலை தான். சோ அந்த சபரிமலைக்கும் இந்த மலைக்கும் கண்டிப்பா ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பக்தர்கள் திரளா வராங்க. இந்த மண்டல பூஜை, இந்த தீபம் டைம்ல எல்லாம், மகர விளக்கு டைம்ல எல்லாம் எக்கச்சக்கமான பக்தர்கள் இங்க வராங்க. சோ ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ். மேல பாத்தீங்க அப்படின்னா ஐயப்பன், அப்புறம் வந்து மஞ்சள் மாதா, அப்படியே பக்கத்துல ஒரு சின்ன மலை இருக்கு. அதுல வந்து முருகர், அப்புறம் கண்டிப்பா விநாயகர், சிவன் இவங்களோட சந்நிதி எல்லாம் சின்ன சின்னதா இருக்குது. நீங்க வந்தீங்கன்னா ஒரு சூப்பரா இருக்கும். இப்பதான் ரீசெண்ட் டைம்ல தான் கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணிருக்காங்க ஆக்சுவலி. சோ வெல் மெயின்டைன்டான ஒரு பிளேஸ் இந்த பிளேஸும் கூட. ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இங்கேயும் நம்ம ஐயப்பனை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அடுத்தது நம்ம பயணிச்ச இடம் ஒரு ஒரு ரொம்ப வரலாறுகள் நிறைஞ்ச இடம். கன்னியாகுமரி மாவட்டத்துல தேவேந்திர பொத்தை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. இந்திரன் இங்க வந்து தியானம் பண்ணி தன்னோட பாவங்கள் போகிறதுக்காக தியானம் பண்ண ஒரு இடம். இந்த இடத்துல சிவபெருமானே வந்து அவரோட பாவங்களை போக்குனதா சொல்லப்படுது. அந்த அளவுக்கு வரலாறுகள் நிறைஞ்ச இடம். இந்த படிக்கட்டுகளை இந்திரன் கனவுல போய் ஒரு தச்சன்ட்ட சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பக்தர்கள் என்னை வந்து வணங்கணும், நீ அதுக்கு படிக்கட்டுகள் அமைக்கணும்ட்டு. அந்த காலகட்டத்துல உருவாக்கப்பட்ட படிக்கட்டுகள் இன்னும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த காலகட்டம்னு கரெக்டா தெரியல. இந்த இடத்துல இந்திரனோட யானை தன்னோட தந்தத்தால குத்தி உருவாக்கப்பட்ட ஒரு தீர்த்தம் இருக்குது. 2 தீர்த்தங்கள் இருக்கு அதே இடத்துல. ஒரு கேவ் இருக்குது. உள்ள பாத்தீங்கன்னா கேவ் டெம்பிள் இது. அதுல வந்து இந்திரன், அப்புறம் வந்து விநாயகர், சிவன், பார்வதி இவங்களோட ஸ்டாச்சுஸ் எல்லாமே வந்து செதுக்கி இருக்காங்க பாறையிலே.
ஒரு சூப்பரான பிளேஸ். நிஜமா வந்து கன்னியாகுமரியில எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் மருதுவாழ் மலைக்கு வந்துட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி வரலாறுகள் நிறைஞ்ச இடங்களை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அதான் உண்மை. ஸோ எனிவே, ஸோ இங்க நம்ம சூப்பரா ஸ்பெண்ட் பண்ணோம். நல்லா இருந்தது ஆக்சுவலி இந்த இடம். இத பார்த்துட்டு அப்படியே நம்ம சன் செட்டும் ஆல்மோஸ்ட் இந்த பகுதியில ஆரம்பிச்சிச்சு. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் அங்க இருக்க தீர்த்தம் மெயின்டைன் பண்ணாம கொஞ்சம் எப்படி இருக்கு அவ்வளவுதான். சன் செட் ஆச்சுது. சன் செட் நம்ம இங்க உட்கார்ந்தே பார்த்தோம். இந்த இடத்துல இருந்து நீங்க அந்த மருதுவாழ் மலையை வந்து முழுக்க வியூ பண்ணலாம். நிஜமா பார்த்தா தெரியும். மருதுவாழ் மலை அமேசிங்கா இருக்கும். ஸோ ஈவினிங்க்கு எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே இங்க இருந்து பயணிச்ச இடம் தான் சுசீந்திரம் தானுமலையான் டெம்பிள். நம்மளோட கடைசி பிளேஸ் நம்மளோட இந்த ட்ரிப்ல. சுசீந்திரம் அப்படின்றது சொல்ல வார்த்தை இல்லாத ஒரு பிளேஸ். ஏன்னா மும்மூர்த்திகளை நம்ம ஒரே இடத்துல தரிசிக்கலாம், ஒரே சிலையில. அதான் இந்த பிளேஸோட ஸ்பெஷலு. சிவன், பிரம்மா, விஷ்ணுவை வந்து ஒரு லிங்க வடிவுல நீங்க வந்து தரிசிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயுமே அது இல்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிரம்மாண்டமான ஒரு ஹனுமான் ஸ்டாச்சு இருக்கு 26 அடியில. மியூசிக்கல் பில்லர் அண்ட் டான்ஸ் மண்டபம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கோயில்ல இருக்கு. ரொம்ப வரலாறுகள் நிறைஞ்ச ஒரு கோயில். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 10ஆம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னர்களாலும் சேர மன்னர்கள், அதுக்கப்புறம் சேரன் மன்னர்கள் எல்லாருமே வந்து இதுக்கு திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க. முக்கியமா கண்டிப்பா சோழ சேர மன்னர்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. பல மண்டபங்கள், ராஜகோபுரங்கள் அதெல்லாமே அவங்கதான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வரலாறுகளும் ஸ்பிரிச்சுவலும் நிறைஞ்ச இடம். ஒரு தெப்பக்குளம், பிரம்மாண்டமான தெப்பக்குளம் கூட அமைஞ்சிட்டு இருக்கு. கன்னியாகுமரி வரவங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வருவாங்க. ஏன்னா அது நாகர்கோயில் கன்னியாகுமரி போற பாதையில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஒரு பெரிய பேசும் பொருளா இருக்குது இந்த கோயிலும். வரலாறுகள் சொல்லவே இல்லை, அந்த அளவுக்கு அன்லிமிட்டடா வரலாறுகள் இருக்கு, சொல்லிட்டே போகலாம். ராஜகோபுரம் பாத்தீங்கன்னா 144 அடி உயரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல செதுக்கப்பட்ட சிற்பங்கள், செஞ்சிருக்க சிற்பங்கள் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். நிஜமா ஒரு அமேசிங்கான ஒரு கோயில். நம்ம ஊர்ல இப்படி இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எல்லா இடங்களையும் சுத்தி பார்த்தோம். டே 1ல நம்ம ஆரல்வாய்மொழி, தோவாளை அப்படியே ஒரு சுத்தி சுசீந்திரத்துல வச்சு நம்ம டே 1 ட்ரிப்பை முடிச்சோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த இடங்களுக்கு எல்லாம் போயிருக்கீங்களா? எந்த இடத்துக்கு போகணும்னு விரும்புறீங்க? அந்த இதையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நம்ம பண்ணிப்போம். டே 2ல எந்த இடங்களுக்கு எல்லாம் போனோம் அப்படின்றது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.